இந்த தங்க விலைய பார்த்தா நெஞ்சு வெளியே வந்துரும் போல இருக்கு. ஏங்க ஏன்டி இப்படி காலையிலே மூஞ்சி கிட்ட கொண்டு வந்து பயம் காட்டுற? சொல்லு என்ன? என் தங்கச்சி இருக்கால, ஆமா இருக்கா. அவளோட சித்தி பிள்ளைக்கு கல்யாணம். ஏண்டி உன் தங்கச்சிக்கு சித்தினா உனக்கும் சித்தி தானே? அதையும் அப்படி சுத்தி வளைச்சு வர என்ன? இப்போ உங்க சித்தி பிள்ளைக்கு கல்யாணம் அவ்வளவுதானே? விடு, 1001 ரூபா மொய் வச்சு சிறப்பா பண்ணிடலாம். என் தங்கச்சி 2 பவுனுக்கு செயின் எடுத்து போடுறா, நம்மளும் 2 பவுனுக்கு செயின் எடுத்து போட்டாதானே நம்மளுக்கும் கொஞ்சம் கௌரவமா இருக்கும். என்ன சொன்ன? உன் தங்கச்சி கோடீஸ்வரி, அவ 2 பவுன் இல்ல 5 பவுன் கூட போடுவா. தங்கம் இப்ப என்ன விலைக்கு விக்குது? நான் வாங்குற 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு உனக்கு கஞ்சி ஊத்துறதே பெரிய விஷயம், இதுல 2 பவுன் வரையா? என்ன கடன்காரனாக்க பாக்குறியா நீ? இங்க பாரு, 1001 ரூபாய்க்கு மேல ஒத்த பைசா செய்ய மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம விசேஷத்துக்கு என் சொந்தக்காரங்க செஞ்சாங்களே, அப்ப நம்ம செய்ய மாட்டாமா? ஏண்டி அவங்க செய்யும் போது பவுன் 10,000 ரூபாய், இப்ப என்ன விலைக்கு விக்குது? 1.5 லட்சம் ரூபாய் ஒரு பவுனு. அதெல்லாம் தெரியும், 2 பவுன் செயின் போடணும். சொன்ன கேட்க மாட்டியா நீ? இந்த தங்க விக்கிற விலைக்கு யாராவது வீட்டு பக்கம் விசேஷம் வந்தாங்கன்னு வை, 1 கிராம் கூட சேர நிலைமையில நான் இப்ப இல்ல. அது யாரா இருந்தாலும் இப்போதைக்கு 1001 தான். அதெல்லாம் கிடையாது. தம்பி, அக்கா. என்ன தம்பி ஒரு சத்தமா இருக்குது? அது ஒண்ணும் இல்லக்கா, சும்மா பேசிட்டு இருந்தோம். நீ என்னக்கா திடீர்னு இந்த பக்கம்? ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்கு தான் வந்தேன். என் மவா, அதான் உன் மருமக வயசுக்கு வந்துட்டா, விசேஷம் வைக்கணும்ல. என்ன தம்பி சந்தோஷமான விஷயம் சொன்னா இப்படி உறைஞ்சு போய் நிக்கிற? ஆனந்தத்துல உறைஞ்சு போய் நிக்கிறேன். நீ தானே தாய்மாம, சீர் செய்யணும்ல, அதான் முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். முறை தானே? எவ்வளோ? 1001 தானே?